ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கி ஹாப்பி சண்டே தான் எல்லாருக்கும். எல்லார் வீட்லையும் கறி மீன் எடுப்பீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கறி தான் எடுத்துக்கிறோம். பீஃப் கறி தான். இன்றைக்கி பீஃப் கறி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வீடியோவில். நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்க வீட்டில் மட்டும் நான் போகிற வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கே தேவையான கறி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி, ஏன்னா அதில் என்ன சின்ன சின்ன கிருமி இருந்தால் கூட மஞ்சள்தூள் போட்டால் போய்டும். ஏன்னா மஞ்சள்தூள் வந்து கிருமி நாசினி. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4-5 விசில் விடுங்க. ஏன்னா கறிக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. இது வந்து இளங்கறினால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 4 விசில் விட்டால் போதும். வாங்க குக்கரில் போட்டு விசிலை போட்டு மூடிடலாம். ஒரு 4-5 விசில் விட்டலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டேன், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான மசாலா அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடலை. இதை மட்டும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கின்னு இப்போ கறி வெந்துடுச்சு. ஒரு 4 விசில் விட்டால் போதும். கறி வெந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிச்சு. அதில் வந்து தேவையான மசாலா போட்டு நல்லா கிண்டி தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி கறியை ஊற்றிட்டு ஒரு கொதி விடுங்க. சூப்பரான டேஸ்டான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க, ஒருத்தவங்க கட்டி வைப்பாங்க. இதுமாரி தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் கிரேவி மாரி வைங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி செய்யுங்க, இல்லைனா மந்த்லி ஒரு வாட்டி செய்யுங்க. ஏன்னா வந்து கறி குழம்பு இந்த பீஃப் கறி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், கர்ப்பப்பைக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், எதனா நம்ம பிரச்சனை இருந்தால் இது சாப்பிடு, அது நல்ல ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெரும்பாலும் பெண் குழந்தைங்கள், மாதமாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தை பெற்றுக்க இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான், பீஃப் கறி சாப்பிட்றவங்க மட்டும்தான் இந்த அட்வைஸு, சாப்பிடாதவங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து நல்ல வாரத்தில் ஒரு வாட்டி வீக்கில் ஒரு வாட்டி இருங்க. இன்றைக்கி சண்டே வந்து ஹாப்பியாக போகுது. ஹாப்பியாக தான் போயிருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு சண்டேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் வந்து சுட சுட சாதம், கமகமன்னு கறி குழம்பு, ஆனியன் ரைத்தா, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இதுவே போதும், எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு ஊற்றி சாப்பிட மாட்டோம், திட்டமாக தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து சண்டே ஹாப்பி சண்டே, ஹாவ் எ நைஸ் டே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.